குட் மார்னிங். இந்த ஆடி மாதத்தில் எல்லாருமே வீட்டில் கொழக்கட்டை பண்ணணுன்னு எதிர்பார்ப்பீங்க. வெள்ளிக்கிழமையானா அட்லீஸ்ட் ஒரு வெள்ளிக்கிழமையாவது கொழக்கட்டை பண்ணணுன்னு பார்ப்பீங்க. ஸோ அந்த கொழக்கட்டை ப்ராசஸ் இப்போ எல்லாருக்குமே டஃப்பாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்குது, ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க. டக்குன்னு எப்படி கொழக்கட்டை பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். நம்ம இப்போ மயூரம் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மாவரிசின்னு கிடைக்கிறத நாங்கள் களைஞ்சி வணத்தி அதை நம்ம நல்லா பக்குவமாக அரைச்சி வச்சுருக்கோம். பவுடர் ஃபார்மில் இருக்கும். ஸோ இது நம்ம கொழக்கட்டை மாவு, நம்ம பண்ணி வச்சுருக்கிற கொழக்கட்டை மாவு. ஸோ இது நான் 1 கப் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 1 கப்பை நம்ம ஒரு நல்ல பெரிய பவுலாக இருக்கணும், விஸ்தாரமாக இருக்கிறதுல நான் அந்த 1 கப்பு மாவை போட்டிருக்கேன். அப்புறம் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்கணும் ஒட்டாமல் வரத்துக்கு. இதை தவிர நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு போட்டால் சரிப்பட்டு வராது, அதனால் நான் டேபிள் சால்ட் கொஞ்சமாக போடுறேன். இது முடிஞ்சிட்டு இப்போது நல்லா தலை நல்ல ஹையர் பாயிலிங் பாயிண்டில் குதிக்கிற வாட்டர் வேணும். நான் இப்போ கெட்டிலில் தான் போட்டிருக்கேன். மாவு உங்களுக்கு கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த நல்லா தலைக்கிற தண்ணியில் நம்ம மாவை போட்டு கலரும் போது அது டெஃபினட்டாக அந்த பாயிண்ட்டே இதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போது இது எவ்வளோ எடுத்துக்கணும்னு உங்களுக்குலாம் டவுட் இருக்கும். நான் எவ்வளோ அரிசி எடுத்துட்டேனோ அதே அளவுக்கு நான் எடுக்க போகிறேன் இப்போது. ஸோ இப்போ நம்மளுக்கு தண்ணி எடுத்துட்டேன். இப்போ தண்ணி விட்டுட்டு அப்படியே கலரின்னு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது எப்படி வருதுன்னு தெரியும். ஒரு சின்ன ஸ்பூனாலேயோ இல்லை கரண்டியாலேயோ நல்லா அப்படி சட்டுவத்தால் இப்படி இப்போ போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது நல்லா மாவு கெட்டி தட்டாமல் நல்லா வரும், திரண்டு வந்துடும். நீங்கள் எப்படி புட்டுக்கு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நல்ல பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா அது கெட்டியாக போகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம். ஃபுல்லாகவே விட்டுட்டேன். ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தேன்னா நல்லா இதுவாகிடுது, நல்லா சூடாக புட்டதுனால கெட்டியாக இருக்குது. அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளால் பிசைய வைக்க முடியும். இப்போ 5 நிமிஷம் மூடி வைக்கிறோம். இப்போ அந்த 5 நிமிஷம் மூடி வைக்கிறதுல என்ன ஆகிடும்னா அந்த சூட்டில் இந்த ஆவியும் இருக்கிறதுனால, நல்ல சூடாக இருக்கிறதுனால அந்த மாவு இன்னும் கொஞ்சம் பதப்படுத்தலாம். அப்போ என்ன ஆகிடும்னா உங்களுக்கு கலரே ஒயிட்லேருந்து கொஞ்சம் மாறிடும். ஸோ இது கொஞ்சம் ஈஸி வேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கொழக்கட்டை நீங்கள் சும்மா ஒரு 10-11 பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். நான் நிறையா பண்ணுறதே நான் இப்படி பண்ணுவேன். நான் ஒரு 25-30 பண்ணினேன்னா இந்த மெத்தடில் பண்ணால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்கும். செக் பண்ணுவோம். இப்போ என்னால் கை வைக்க முடியாது, இருந்தாலும் நல்ல சூடாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு இங்கே பாருங்க இப்படி வந்துடுது, நல்லா பிடிக்க முடியாது. இப்போ இந்த மாவை வச்சு நம்ம கொழக்கட்டை பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணணும்னா ஒரு சின்ன பால் உருட்டிக்கோங்க. எனக்கு எண்ணெயே தேவைப்படல, ஏன்னா அவ்வளோ பிசுக்கு ரொம்ப நிறையா இல்லை, ஏன்னா தண்ணி திட்டமாக இருக்கிறதுனால கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேணும்னா நீங்கள் துளியோண்டு நல்லெண்ணெய் சும்மா துளியோண்டு துவச்சிக்கலாம். துவச்சிட்டு இப்போ நம்ம பண்ணுறோம் கொழக்கட்டை. நீங்களே பாருங்கள். இப்போது எங்கேயாவது ஏதாவது ஆயிருக்கா பாருங்கள். என் கை தான் அழகாக பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நம்ம கொழக்கட்டை டக்குன்னு பண்ணி வச்சுட்டு பூர்ணத்தை வச்சு அப்படியே மூட வேண்டியது. நான் 2வதும் பண்ணி காமிக்கிறேன். மாவை ரொம்ப மெல்லிஸாக பண்ணிடாதீங்க, ஒரு மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அந்த கையை வச்சு இப்படி நம்ம பண்ணும்போதே அது சரியாயிடும், ஓட்டை வராமல் இருக்கும். இப்போ 2வது பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு பூர்ணத்தை வச்சுட்டு அப்படியே இப்படி போட்டு மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு கொழக்கட்டை ரெடி. இதே மாதிரி நீங்கள் உப்பு கொழக்கட்டைக்கு இப்படி பண்ணிங்கன்னா உள்ளே ஃபில்லிங் போட்டிங்கன்னா உப்பு கொழக்கட்டை ரெடி.
ஆனால் நான் வந்து பூரணத்தோட நான் இன்னொரு வாட்டி பண்ணுறேன். பட் இப்போதைக்கு மாவு எப்படி கலரணுன்றதுலாம் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வருது. அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மயூரம் ஸ்டோர்ஸில் நம்மளுக்கு கொழுக்கட்டை மாவு அவைலபிள். யார் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.